ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான கருவேப்பிள்ளை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லதுங்க. வாங்க இந்த டேஸ்டியான கருவேப்பிள்ளை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கருவேப்பிள்ளை சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா சத்து கிடைக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி போட்டுக்கோங்க. எல்ஜி பெருங்காயம் கட்டி போட்டுக்கிறேன். நல்லா கம்மன் வாசனையாக இருக்கும். உங்கள் கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 5 பல் பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது கருவேப்பிலை சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. புளியை நல்லா சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. புளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லதுங்க. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் உங்களுக்கு பிடிக்கும். இதே போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.